இன்றைக்கி எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அம்மா வீட்டில் தான் நம்மளோட கார் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பைக்கை நிறுத்திட்டு காரில் கிளம்பியாச்சு. அதேமாதிரி நம்மளோட நாத்தனார் பையன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறான். அவனையும் பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபேமிலியாக கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். என்னடா திடீர்னு குலதெய்வ கோயிலுக்குலாம் நினைக்காதீங்க, இது சித்திரை 1 அன்னைக்கு எடுத்த வீடியோ. பட் இப்போ தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி சித்திரை 1னே எனக்கு தெரியாது. காலையிலே எழுந்திரிச்சு எப்பவும் போல மொபைல் செக் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அது இதுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை 1 நான் வந்து தமிழ் வருட பிறப்பாக நினைக்கவும் மாட்டேன், செலிப்ரேட் பண்ணவும் மாட்டேன். தை 1 தான் நான் தமிழ் வருட பிறப்பாக எப்பயுமே இந்த நினைக்கிறேன் அப்படிங்கிறதோட என் வாய்ஸ் ஆக்சுவலி கட்டாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வயலுக்குள்ளே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன் வேலையை முடிச்சுட்டு. திடீர்னு பக்கத்தில் சத்தம் ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்டுச்சுன்னு திரும்பி பார்த்தா அந்த சைடு கொஞ்சம் தூரம் தள்ளி செம்ம பாம்பு பெருசு அப்படியே மொட்டை மேலே வளைஞ்சிச்சு. அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்து அழுவாச்சு வந்து ஃபோனை போட்டுட்டு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன் கொஞ்சம் தூரம். அதனால தான் அந்த இடத்துல கட்டாயிருக்கும். இப்போ தான் அப்புறம் வீட்டிலேருந்து கூப்பிட்டு பார்த்தோம், அது ஓடிடுச்சு. இருந்தாலும் செம்ம பயம். அதனால வயசு இன்னும் ஒரு நடுக்கமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த வீடியோவோட கதைக்கு. அதாவது நான் எப்பயுமே தை 1 தான் வந்து தமிழ் வருட பிறப்பாக நினப்பேன். ஏன்னா உழவர்களோட திருநாள்னாவே அது தை முதல் மாதம் தான். நம்மளும் விவசாயம் தான் செய்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அந்த மைண்ட் செட் தான் வரும். உழவர்கள் திருநாள்னால் நமக்கு தை முதல் நாள் தான் அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே நான் தை முதல் நாளை வந்து தமிழ் வருட பிறப்பாக நினப்பேன். அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த நமக்கு கிடைச்ச கல்வெட்டுகள், ஆராய்ச்சிகள் அதில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் வருட பிறப்புன்னு ஒன்றை கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இருக்காது. அறுவடையினால தான் அவங்க திருநாளாக கொண்டாடினாங்க, தை மாதம் தான் கொண்டாடினாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதிலருந்தே நம்ம வந்து தை 1 தான் நம்மளோட தமிழ் வருட பிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இதை டிபேட்டாக கொண்டு போக விரும்பலை. தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவார். ஸோ இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்குவோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இறை வழிபாடு அவங்க அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் சித்திரை 1க்கு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, குலதெய்வத்தை என்றைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு நான் நினப்பேன். நம்மளோட குலதெய்வ கோயில் ஆனங்கூர் ஸ்ரீ கரியகாளியம்மன், நாமக்கல் டிஸ்ட்ரிக் தான். இப்போ நம்ம கொல்லிமலை அடிவாரத்துலேருந்து நம்ம வீட்டிலேருந்து தான் ஆனங்கூர் போயிட்டுருக்கோம். மாணிக்கம்பாளையம், திருச்செங்கோடு இதுதான் ரூட்டு. காலையிலேயே அவசர அவசரமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்புனோமா. ஹெவி ஒர்க்குங்கிறனால செம்ம டயர்டாக இருந்துச்சு. தம்பியும் வேறு ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் பஸ்ஸில். ஸோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் டீ சொல்லியாச்சு. சரி அப்படியே ஏதாச்சும் வடை, போண்டா, பஜ்ஜி இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். நம்ம தான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். சரி இருந்தாலும் சின்ன பையன் அவனோட ஆசையை கெடுக்கக்கூடாதுன்ட்டு தம்பிக்கு மட்டும் முட்டை போண்டா வாங்கி கொடுத்துருந்தோம். அங்கே வந்து இப்போ நம்மெல்லாம் பொடி தூவி தான் நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து மிளகாத்தூளை போட்டு கரைச்சி வச்சுருந்தாங்க. அதுவுமே ஓகே. நானும் தம்பியும் வந்து கரும்பு ஜூஸ் சொல்லிக்கிட்டோம். இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்காது. அதனால தான் ஜூஸு. அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த காஃபி பைட்டு, ஆர்பிட்டு அது மாதிரி நிறையா வாங்கிக்கிட்டாச்சு. அப்படியே போகிறப்ப சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் நம்ம குட்டி பையனுக்கு அந்த போண்டாவில் அந்த இதை மட்டும் கொடுத்துருந்தோம். அவன் தூக்கத்தில் இருந்தாலும் எழுப்பி ஜூஸு, போண்டா எல்லாத்தையும் கொடுத்தோம். அவனும் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டான். நானும் குட்டி தம்பியை மட்டும்தான் ஜூஸு, மீதியெல்லாம் டீ குடித்தாங்க 2 பேரும். அவங்களாம் இந்த வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சூடாக டீ தான் குடிப்பேங்கிறாங்க. நிறைய பேரோட ஹேபிட் இது. இதுதான் திருச்செங்கோடு மலை. ஸோ போகிற வழியில் அதையுமே அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். இது வரைக்கும் நான் இந்த மலைக்கு போனதும் இல்லை. ஆனால் ஃபேமஸ் தான் இந்த கோயில். சித்திரை 1ங்கிறதுனால ஹெவி க்ரௌடு தான். போகிற வழி எல்லாத்துலேயுமே செம்ம க்ரௌடு தான். நிறைய பேர் வந்து அன்னைக்கு கோயிலுக்கு வர்றதை ரொம்ப விசேஷமாக வச்சுருக்குறாங்க. ஸோ நல்ல கூட்டம்னே சொல்லலாம். திருச்செங்கோடு டவுன் ஏரியாவுக்குள்ளே அந்த கூட்டம் இருக்க இடத்துலலாம் எடுக்க முடியல. இந்த சைடு வந்து தான் எடுத்தோம். நம்ம கோயிலில் வந்து 12 மணிக்கு பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே ரீச் ஆயிடலான்னு பார்த்தோம். பட் ரொம்ப லேட்டாக தான் ஆயிடுச்சு. 12:30க்கு பக்கமாக தான் நாங்கள் திருச்செங்கோடையே தாண்டினோம். ஃபைனலி கோயிலுக்கும் ரீச் ஆயாச்சு. ஆனங்கூர் ஸ்ரீ கரியகாளியம்மன். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, எத்தனை பஸ்ஸு, எத்தனை காரு. சித்திரை 1னாவே நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க.
நம்மளும் உள்ளே இறங்கி அப்படியே கோயிலுக்கு போவோம். ஏன்னா க்ரௌடு எப்படி இருக்குன்னு தெரில. சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வெயில் வேற தாங்க முடியல. எல்லார் வீட்லேயும் நடக்குமான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பசங்க எல்லாம் இந்த அப்பாங்க மேலேயே தான் சுற்றிக்கிட்டு திரிவானுங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம குட்டி பையனும், அப்பா தூக்குப்பா நான் நடந்து வரமாட்டேன் அப்படின்னு ஒரே இதாக சொல்லிட்டான். ஸோ அவனை தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். கோயில் வந்து வேலையாயிட்டு இருக்கு. நிறைய ஒர்க் உள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகமும் சீக்கிரமாக நடக்க போகுது. அதனால் இப்போ கோயிலில் வந்து பெருசாக எதுவுமே முன்னாடி எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. எத்தனை காரு, எத்தனை பஸ்ஸு, ஹெவி கும்பல்னே சொல்லலாம்ல. உள்ளே போய் எவ்வளோ கும்பல் இருக்குன்னு தெரில. அது இல்லாமல் நாங்கள் வரப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. அதனால் பாதி க்ரௌடு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அங்கே நம்ம இந்த பண்டாரம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து பாதி க்ரௌடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேற ஆமாம், வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே வந்தான். சரி அப்படியே உள்ளே கோயிலுக்குள்ளே போவோம். அவங்க ஒர்க் நடக்கிறனால இப்படி தான் இருக்குது கோயில். இல்லைனா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ நேராக இருக்கிற இடத்துல தான் சாமி இருக்கும். ஆனால் அங்கேருந்து எடுத்து இப்போ இந்த சைடு வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஒர்க்லாம் போயிட்டுருக்கனால இந்த சைடு தூக்கி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரப்போ அதோட அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒர்க்லாம் நடக்கனால இப்படி இருக்குது. அப்போல்லாம் இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக இருக்கும். கொ இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கோயிலுக்கு வந்தால் மனசு வந்து அமைதியாகும்னு சொல்லுவாங்க. அது வேணுமோ 100% உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சிட்ருக்கோம். அப்பயும் இந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை விட்டு இறங்க மாட்டேன்னே சொல்லிட்டான். அவங்களையே தான் தூக்கிட்டு நடக்கிறாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டே நான் அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டேன். நானும் என்னோடய மருமகனும், அதான் என்னோடய நாத்தனார் பையனும் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அடுத்து வேறு அன்னதானம் போடுறோன்னு பின்னாடி போட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு மெயின் அதுதான். ஸோ அங்கே போகலாம். என்ன தக்காளி சாதமா, தயிர் சாதமான்னு இங்கேருந்தே மனக்கணக்கு போட்டுட்டு போயிட்டுருந்தேன். போனதும் தெரியுது. ஸ்வீட்டு, போண்டா, சாப்பாடு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, அப்பளம்னு ஏகப்பட்ட வெரைட்டி. சாப்பாடை பார்த்தோன்னே மனசு நிறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் வந்து சாப்பிடலை. நான் லேட்டாக தான் கிளம்புனோம். நடுவில் வேறு ஜூஸ் குடித்ததுனால ஒன்றும் பசிக்கலை. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் அன்னதானத்துக்கு வந்து காசை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பொறுத்த வரைக்கும் உண்டியலில் காசு போடுறத விட அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறது எவ்வளவோ பெட்டர். ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்